PS5 அன்பாக்சிங் பார்க்கலாமா? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி எல்லாம் செட் பண்ணி இதே கேம் விளாண்டே பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது என்ன செட்டப்பில் வச்சுருந்தாங்க உள்ள அப்படிங்கிறதே தெரியல. ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு பிரிச்சாங்க. நான் வந்துட்டு இப்போ ஓகே ஏதோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சதை வந்துட்டு உள்ளே வச்சுட்டேன். சி டு சி வந்துட்டு கேபிள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெச்டிஎம்ஐ பின் கொடுத்துருந்தாங்க. இப்போ டிவிலேருந்து இந்த PS5க்கு செட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளக்கு கொடுத்துருந்தாங்க வந்துட்டு போட்டு ப்ளக் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டு நானும் எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. கிளிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது என்னங்கிறதே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இதுக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் எங்க போடுறது அந்த கிளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதுலயே வந்துட்டு இந்த கண்ட்ரோலர் குடுத்துருந்தாங்க. செப்பரேட்டா குடுத்துருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்குள்ளே தான் இது இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த கண்ட்ரோலர் இல்லாம அதுக்கப்புறம் வந்துட்டு PS5 எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத உள்ள வச்சுட்டு ஆனா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சு பார்த்தா அது கொஞ்சம் தலைகீழா இருந்துச்சு. மறுபடியும் அத வந்து திருப்பி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தேன். ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு அதோட ஷேப் புடிச்சிருந்துச்சு. எனக்கு இதுவரைக்கும் PS5 எப்படி விளையாடணும்னு கூட தெரியாது. அதோட ஷேப் வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் லோகோலாம் வந்துட்டு பார்த்தேன். இது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு கண்ட்ரோலர் வந்துட்டு இந்த மெரூன் கலர்ல வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளிப் எங்க போடுறதுன்னு சொல்றேன். இத வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா தான் வைக்கணும் ஆக்சுவலா. ஆனா வந்துட்டு இந்த கிளிப் குடுத்து நம்ம வந்துட்டு ஃப்ளாட்டா கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா வைக்கும்போது கீழ ஏதாவது தட்டி விட்டு விழுந்துருச்சுன்னா அப்படிங்கிறதுக்காக தான் நெனைக்கிறேன். ஆனா ஸ்ட்ரெய்ட்டா இல்லாம இப்படி வைக்கிறதுக்காக அந்த கிளிப் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆன் பண்ணோம்னா, அந்த ஒரு ப்ளூ கலர் லைட் வந்துட்டு இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிவியோட வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணும்போது இப்படிதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு காட்டுனுச்சு. அதுலேருந்து கிளிக் பண்ணா, அப்புறம் வந்துட்டு அதிலயே வந்துட்டு ஒரு கேம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு ரோபோ கேம் மாதிரி. அத வந்துட்டு பாப்பா வேற விளையாண்டுட்டு இருந்தா. இது இல்லாம GTA 5ஓட சிடி கூட வாங்கியிருந்தோம். அதுவும் வந்துட்டு நாங்க போட்டு வந்து விளையாண்டு பார்த்தோம். அது கொஞ்சம் எப்படி போகணும் அப்படிங்கிறதே ஒரு கன்ஃப்யூஷன் ஆயிருச்சு. எப்படியோ ட்ரை பண்ணி போட்டு உள்ள போயிட்டோம். அத வந்துட்டு அடுத்த வீடியோல சொல்றேன். பாய் எவ்ரிவன்.